ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி. உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. அப்போடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி அப்பா. இது வரைக்கும் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அப்போடைய செல்ல கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. சகல துதியான மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆராதனைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்போடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம இணைத்திருக்கிறார்கள். நன்றியோடு நல்ல தகப்பனை பாடி துதிப்போம். இருதயத்தின் ஆழத்தினது சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. சொல்லுங்க. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. இன்றைக்கும் ஏதாவது தடை இருக்குன்னா இன்றைக்கி தடையெல்லாம் அகற்றினீரே என்று விசுவாசத்தோடு பாருங்கள். ஒரு நாள் உண்மையிலே இந்த பாட்டை உணர்ந்து பாடுற அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு பாடி துதிப்போம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. பாடுங்க. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகர் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. பாடுங்க. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகளெல்லாம் நினைக்கின்றே,
நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். பாடுங்க. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகர் நீரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை நினைக்கின்றேன். ஆமென். எத்தனை விசுவாசி? உயர்விலும் தாழ்விலும் அவர் தான் உங்கள் கூட துணையாக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் தாழ்மையான சூழ்நிலையில் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நாளைக்கு உயர்ந்த நிலைக்கு வரலாம், ஒருவேளை டவுன் ஆகலாம். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு ஒருவேளை ஏதோ ஒரு குறைபாடுனாலும் மிஸ்டேக்னால கூட்டி குறைஞ்சிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உயர்வில் இருக்கும்போதும் அவர் உங்கள் கூட தான் இருப்பார். நீங்கள் தாழ்மையில் இருக்கும்போதும் உங்கள் கூட தான் இருப்பார். எவ்வளோ குறைபட்டு இருக்கும்போதும் அவர் உங்கள் கூட தான் இருப்பார். நீங்கள் நிறைவாகும் போதும் உங்கள் கூட தான் இருக்கிறார். அதனால் ஆமாம், எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் நம்பிக்கை அவர் தான். ஆமென் சொல்லுங்கள். என் நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையாக இருப்பவரே நீர் தான். எல்லா நட்சத்திரங்கள் பெயரையும் அறிந்தவரே, ஆமாம், என் முகத்தை உன் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, நன்றி அப்பா என்று சொல்லி. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் குறைவில் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார், உங்கள் கூட தான் இருக்கிறார். உங்களை நிறைவாய் மாற்றுவார். நம்புறீங்களா? ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னோட கூட சேர்ந்து உயர்விலும் தாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. சொல்லுங்க. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. சொல்லுங்க. ரொம்ப சோதனை பிரதர், பயங்கரமான வேதனையில் இருக்கிறேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார். ஆமென். உங்களை முன்னும் பின்னும் பாதுகாக்கிற நல் கோட்டையாக இருக்கிறார். ஆமென். ஆமாம், உங்கள் குறையிலிருந்து உங்களை விடுவிக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நிற்பவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே. எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கும் ஜீவன் தந்தீரே.
நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஆமென். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகர் நீரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகளெல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீரானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீரானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளை புகலிடமே. நெருக்கடி வேளை புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே சொல்லுங்க. முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே ஆமென். உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒரு
ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன், போற்றுகிறேன் உம்மை புகழுகிறேன். வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன், உயர்த்துகிறேனா உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஆமென். உன்னதமானவரே என் உறைவிடம் நீரானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம், உயர்த்துகிறோம் உம்மை புகழுகிறோம், உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். கரங்களை தட்டி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி சொல்லுங்க. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. தேங்க்யூ டாடி. ஓரி மலர பாஷை கிளறு பொறி கலரம் ரே மலர பாஷை வெளி வெறி வெதி பெனகரதன. நன்றி அப்பா. அப்படியே உங்கள் மகிமை பிரசன்னம் அப்படியே எங்கள் ஒருவரை நிரப்புகிறதுக்காக நன்றி சொல்லுங்க. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. வாழ்த்துகிறேன் உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். நல்ல தகப்பனே, அப்படியே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இனியும் வர வேண்டியவர்களை அழைத்து கொண்டு வருகிறக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்காய் நன்றி. அப்பாவுடைய கருத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அப்பா, சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தும். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஒவ்வொருவரையும் குடும்பமாய்
ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தின நல்ல தகப்பனை மேலும் நம்மை நடத்துவார்கள். ஓகே, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 43வது அதிகாரம். ஏசாயா 43வது அதிகாரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 44, ஏசாயா 44. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும், சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தை, நம்மை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கினவரும், உண்டாக்குனது உருவாக்குறது, ஆமென், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறவர், நமக்கு துணையாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறதா, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பயப்படாதீங்க. இன்றைக்கி இந்த சூழ்நிலையில், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாது. சரிங்களா? ஆமே, நான் தெரிந்து கொண்ட என் பாத்திரம் பிள்ளை, ஆமே, நீ என்னுடைய பிள்ளை, ஆமே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாது. நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். ஆமே, தாகமாக இருக்கிற உங்களை அவர் தண்ணியினால் நிரப்புவார். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிற தேவன் அப்படியே உங்கள் வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்குவார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி. அப்படியே இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பலிப்பதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்காக நன்றி அப்பா. உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னான். அப்போ உங்கள் தலைமுறை கர்த்தருடைய ஆவியினால் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருப்பார்கள். கரங்களை தட்டி ஆமென். ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்டுட்டாங்கன்னா ஆவினாலே நடத்தப்படுவாங்க, தேவனுக்கு பிரியமாக வாழ்வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாங்கன்னா கர்த்தருக்கு நல்ல சாட்சியாக இருப்பாங்க. அதனால் ஆவினாலும் ஆமேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னார். தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், தலைமுறைகள் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள். அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன். ஓ தேங்க்யூ. இந்த வார்த்தை அப்படியே எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்காக நன்றி அப்பா. பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியில் நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன், ஆமேன். அப்படியே எனக்கு பலிக்கட்டும் ஆண்டவரே, என் சந்ததிக்கு பலிக்கட்டும், என் தலைமுறைக்கு பலிக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் ஆவியையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஓ ரீமலரபா செவலே வெரி பெதேவன கரதனனனனரபோ. அதனால் அவர்கள் ஆமேன் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடியை போல வளருவார்கள். ஆமேன். நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட அலரி செடி நல்ல பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன். அதில் புல்லின் நடுவில், சரிங்களா? ஓகே, புல்லின் நடுவில். ஆமாம், மரம் எப்படி இருக்கும், புல் எப்படி இருக்கும், மரம் எப்படி இருக்கும்? புல் சின்னதாக இருக்கும், மரம் பெருசாக இருக்கும். அப்படித்தான் கர்த்தர் ஆமேன் அநேகர் மத்தியில் உங்களை ஆமேன் ஆமாம் நீர்க்கால் ஓரத்தில் உள்ள அலரி செடியை போல நீங்கள் வளர்வீர்கள். உங்கள் பொருளாதாரம் பெருகும். ஆமேன், ஆமேன். உங்கள் சரீர சுகம் பெருகும், உங்கள் வாழ்க்கை முறை பெருகும், உங்கள் வாழ்க்கையினுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படியே உங்கள் வார்த்தை பலிப்பதற்காக நன்றி, அப்படியே உங்கள் வார்த்தை நிறைவேறுகிறதுக்காக நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒருவன் சொல்வானா நான் கர்த்தருடையவன் என்பானா, இன்னொருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தொழுது கொள்வான். இப்படி எல்லாருமே கர்த்தருடையவர்களாய் வாழ்கிற நாட்கள். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரும் மீட்பரும் சொல்லுகிறார். நான் தான்ப்பா கடவுள், முந்தினது பிந்தினது எல்லாம் நான் தான், என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இருக்கக்கூடாது அப்படின்றார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காலங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். கர்த்தர் சொல்கிறாரு, என்னை போல நிகழ்காலத்தையும் வருகிற காலத்தையும் அறிவிக்கிறது யார் அப்படின்றார். ஓகே, அதனால் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். மறுபடியும் வார்த்தை வருது, பயப்படாதீங்க, இப்போ கலங்காதீங்கன்னு சேர்த்து வருது. சொல்லுங்கள்,
நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் யாராவது கூட இருந்தாங்கன்னா நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அப்படின்னுங்க. ஆமாம், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. உங்கள் ஆத்மா பார்த்து சொல்லுங்கள், நீ மட்டும் இருந்தீங்கன்னா, ஆத்மாவே ஏன் பயப்படுகிறாய், ஏன் திகைக்கிறாய், ஏன் தியங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய் அப்படின்னுங்க. பயப்படாது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. ஒருவனையும் அறியேன். விக்கிரங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். ஓகே, கர்த்தர் சொல்கிறார், நானே தேவன், வேற ஒரு தெய்வம் இல்லை அப்படின்றார். அப்புறம் சொல்கிறாரு, விக்கிரங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அவர்களால் ரட்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்று அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவர்களுக்கு தாங்களே சாட்சியாக இருக்கிறார்கள். விக்கிரகங்களை உண்டு பண்ணி வச்சுட்டு அதையே நம்பிட்டு இருக்கிறவங்க, தொழுது கொள்றவங்க, அதுக்கு ஒரு பலனும் கிடையாது, எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனாலும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. பார்த்தீங்களா? அதை பற்றி தான் வேதம் சொல்லுது. அப்போ பாருங்கள், இப்படி சொல்லிட்டு, ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லோரும் வெட்கம் அடைவார்கள். தொழிலாளிகள் நரஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லோரும் கூடி வந்து நிற்கட்டும். அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். ஆமாம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் வேற விக்கிரகத்தை தான் நான் தெய்வம், அதுதான் என்னை காப்பாற்றும் அப்படி இப்படின்றாங்கன்னா வெட்கப்பட்டு போகும்படி ஆயிரும். கொல்லன் இப்போ சொல்கிறார் பாருங்க, கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி உலையிலே காய வைத்து, சரிங்களா, சுத்திகளால் அதை உருவாக்கி தன் புயத்தினால் அதை பண்படுத்துகிறான். பட்டினியாக இருந்து பலனற்று போகிறான். தண்ணீர் குடியாமல் களைத்து போகிறான். இரும்பில் வேலை செய்கிறோம். தச்சன் நூல் பிடித்து மரப்பலகையால் மரத்துக்கு குறி போட்டு உளிகளினால் உருப்படுத்தி கவரசத்தினால் அதை வகுத்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குகிறான். அதை கோவிலிலே நாட்டி வைக்கிறான். எப்படி? ஆமாம், தச்சன், சரிங்களா, உருவாக்கி ஒரு மனுஷனை போல ஒரு ரூபத்தை உருவாக்கி, தேவன் தம்மை போல மனுஷனை சிருஷ்டிப்போம் அப்படின்னு சிருஷ்டித்தார். மனுஷன் இப்போ பிரதிபலனா நம்மளும் நம்மை போல, நம்மளும் மாதிரி தானே தேவன் படைச்சாரு, நம்மளை போல மனுஷனை சிருஷ்டித்து கடவுள்னு பேர் வச்சிரும் அப்படின்றா. இதுன்னு புரியுது. ஆமென். அப்படி கோவிலே நாட்டுறாங்களாம். கோவிலே மனுஷனை மாதிரி அதை வச்சு ரூபம் செஞ்சு அதை அப்படியே கோயிலில் சாமியாக கும்பிட வச்சிடறாங்களாம். அப்போ பாருங்க, அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான். ஒரு மரத்தையாவது, ஒரு கருவாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான். அல்லது அசோக மரத்தை நடுகிறான். மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்பு காக்கும் போது, மனுஷனுக்கு அவைகள் அடுப்பு காக்கும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். ஒரு மரத்துலேருந்து, சரிங்களா, கொப்பை வெட்டி கிளையை வெட்டி அந்த மரத்தை செதுக்கி அந்த துண்டு இதை வச்சு என்ன பண்ணுறான்னா குளிர் காயிறானா. அதை வச்சு நெருப்பு கொளுத்தி குளிர் காயிறானா. நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். குளிரும் காஞ்சிக்கிறான், அதுலேயே அப்பமும் சுடுறான்னு வச்சுக்கோங்களேன். சுடுகிறான், சரிங்களா, ஓகே, அப்பவும் சுடுகிறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான். ஒரே மரத்தை எடுத்து அதில் என்ன பண்ணுறாப்புல, விறகாவும் யூஸ் பண்ணுறாப்புல. அதை எடுத்து எப்படி குளிர் காயிறான், விறகாக்கி குளிர் காயிறான். அதே விறகை கொண்டு என்ன பண்ணுறாப்புல, சாப்பாடும் தயார் பண்ணுறான். அதே விறகுலேயே தனக்கென்று ஒரு தெய்வத்தையும் ஏற்படுத்தி கொள்கிறான். ஏற்படுத்தி உண்டு பண்ணி அதையும் பணிந்து கொள்கிறான். ஒரு விக்கிரத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். அதில் ஒரு ரூபம் மாதிரி ஒன்று செஞ்சு அதை சாமியாக கும்பிட்றான். புரியுதுங்களா? அதில் ஒரு துண்டை அடுப்பில் இருக்கிறான், ஒரு துண்டை இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாக்கி குளிர் காய்ந்து ஆஹா அனலானேன் நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிர தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். பாருங்க, மனுஷன் ஒரு மரத்தை எடுக்கிறான். மரத்துண்டு பார்த்தீங்களா, மரம் இருக்கிற ஆலையிலலாம் பெரிய பெரிய துண்டாக இருக்கும். அதுலேருந்து பலகையெல்லாம் அப்படி நல்ல வெட்டி எடுப்பாங்க பாருங்கள். அப்போ மீதி பூரா விறகா போகும், பார்த்துக்கிங்களா, விறகா போகும், அப்படி யூஸ் பண்ணுவாங்க.
அதே மாதிரி தான் இதில் போட்டிருக்கு பாருங்க, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு மர கட்டையிலேருந்து அழகாக தன்னை போல மனுஷ சாயலில் ஒரு ரூபத்தை செய்கிறான், இல்லை ஏதோ ஒரு சாயலில் ஒரு ரூபத்தை செஞ்சுட்டு அதில் மீதி அந்த விறகுலாம் இருக்கும் பாருங்கள், மீதியான பீஸெல்லாம் விறகு தானே. அப்போ அதை எடுத்து ஒரு துண்டு அடுப்பில் வைக்கிறான், அதை வந்து இறைச்சி சமைச்சு புசிச்சு பொரியெல்லாம் பொரிக்கிறான், பொரிச்சுலாம் சாப்பிட்ருக்கிறான். சாப்பிட்டு திருப்தியாகி குளிரும் காயிறான், மீதி விறகு துண்டை வச்சு குளிரும் காயிறான். அதை வச்சு அப்படி சொல்லிவிட்டு ஆனலானே அப்பா சூப்பராக வெது வெதுப்பாக இருக்கிற நல்லா இருக்குது இந்த குளிருக்கு அப்படின்னு அதை வச்சு கொளுத்துறான். அதை வச்சு தான் அப்படி அனலாகிறான். நெருப்பை கண்டேன் என்று சொல்லி, சரிங்களா, அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரத்தை தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மண்டாடுகிறான். சரிங்களா, அவனே ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுறான் மரத்தால். அதே மர பீஸை வச்சு சமைச்சு சாப்பிட்றான், தீயை கொளுத்தி நல்ல குளிர் காயிறான், சந்தோஷப்படுறான். அதுலேயே தெய்வத்தை உண்டு பண்ணி நீ தான் தெய்வம், நான் கும்பிட்ற சாமி, நீ என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். சொல்லுங்கள், இப்படி பண்ணுறவங்க அறியாமலும் உணராமல் இருக்கிறார்கள். சரிங்களா, ஏன்னா காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல இதுதான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்காங்க. பாரம்பரியமாக யாரோ சொல்லி கொடுத்து வளர்ந்துருப்பாங்க, அப்படியே போயிட்டுருப்பாங்க. நம்ம ஏன் இதை செய்கிறோம், இது கரெக்டு தானா அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. அப்போ அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தலையின் மேல் அப்பத்தையை சுட்டி இறைச்சியும் பொரித்து புசித்தேன், அதன் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரமா அறியும் சொரணையும் இல்லை அப்படின்றார். அவனுக்கு உணர்வு இல்லை, சொரணை இல்லை. இது பண்ணுறமே இது சரிதானா, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குதான். அறியாமையில் இருக்கிறான். இதான் அறியாத காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். சரிங்களா, ஜீவனோட தேவனை விட்டுட்டு அறியாமல் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அதுதான் சொல்கிறார். அப்படி அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு பாரம்பரியமாக அவனை இப்படி ஒரு செயல்பாடுக்குள்ள அவனை நடத்தி வஞ்சித்து வச்சுட்டாங்க. அவனுக்கு உணர்வடையாமல், அவனுக்கு இது விவரம் என்ன எதுன்னு அவன் அதை பற்றி யோசிக்க விடாமல் சிந்திக்க விடாமல் பாரம்பரியமாகவே அவனை பார்த்திங்கன்னா அவனை வஞ்சித்து வச்சுட்டாங்க. அது அவனை மோசப்படுத்திட்டு அவன் தன் ஆத்மாவை தப்பிக்காமலும் என் வலது கையினாலே அபத்தம் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். இப்படி பண்ணுறது தப்பு, இது ரொம்ப தவறான காரியத்தெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் அப்படியே இருக்கிறான். அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறார், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. இப்படிலாம் இருக்கிறாங்க பாரு, உன்னை சுற்றி நினச்சி பாரு. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கையை தட்டி எத்தனை புரியுது? அப்படி அவங்க உன்னை தெய்வமாக உருவாக்கிட்டு என்னை ரட்சித்து என்னை காப்பாற்றி என்னை நீ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியலை, அது ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஆனால் நீ கவலைப்படாத யாக்கோபே இஸ்ரவேலே, இதெல்லாம் நினச்சி பாரு. ஆனால் நான் சொல்கிறேன், ஜீவனுள்ள தேவன் சொல்கிறேன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப நான் உன்னை மீட்டு கொண்டேன். வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதளத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலை மகிமைப்படுத்துகிறார். உன் மீட்பெரும் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஆனாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உனக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நீ இன்னைக்கு என் பிள்ளையாக இருக்கிற, என்ன அறிகிற அறிவு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு உன் மீட்பரும் உன் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினேன். அவர் சொல்கிறார், நான் தாண்டா கடவுள், நான் தானே இது எல்லாத்தையும் சிருஷ்டித்தேன், இது எல்லாத்தையும் வானத்தை விரித்தது பூமியை பரப்புனது எல்லாமே நான் தான் அப்படின்றார். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராகி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். பெரிய பெரிய அறிவாளி சயின்டிஸ்ட்டு பூமியெல்லாம் ஒரு காலத்தில் தட்டையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறமாடுக வேதம் சொல்கிறது உருண்டையாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பூமி உருண்டையாக இருக்குன்னு. இப்படித்தான் அப்படி கட்டுக்கதை சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்க, கண்டமணி சொல்லுவாங்க, ஞானிகள் மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவர்களுடைய எல்லா அறிவையும் ஞானத்தையும் தேவன் வெட்கப்படுத்தி பைத்தியமாக்கினார். நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி கரங்களை தட்டி, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்மை பற்றி வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார், இந்த பூமியை பற்றி வெளிப்படுத்துவார், மற்ற காரியங்களை பற்றி வெளிப்படுத்தி தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக
வார்த்தையை சொல்ல வச்சு அந்த வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகள் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணத்துக்கு சொல்லி அவைகளை பாலானவைகளை எடுப்பிப்பவர் அப்படின்றாப்புல. ஆமாம், சொல்லி மோசம் போக்குறவங்க மத்தியில் நான் என் ஊழியக்காரங்களை எழுப்பி அவங்களுக்கு அவங்க மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை இழுத்து என்னுடைய பிள்ளைகளாக நான் அவர்களை சேர்த்துக்கொள்வேன் அப்படின்றார். அவங்கள மறுபடியும் நான் எடுத்து கட்டுவேன் அப்படின்றார். நான் ஆலயத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். ஓகே, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானவைகள் எல்லாம் பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். அப்படி தொடருது. இதை நம்ம அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். சரி, இப்போ இதோட எனக்கு அன்பானவர்களே முடிப்போம். இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கடவுளை தனக்கென்று உருவாக்கிடுறாங்க. அந்த கடவுள் தன்னை காப்பாற்ற நம்புகிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே யாக்கோபே கேள், நான் உன் தேவன். நான் தாண்ட அந்த வானத்தெல்லாம் படைத்தேன், பூமியை படைத்தேன், எல்லாத்தையும் நான் தான் படைத்தேன். நீ என்னை நம்பு. உன்னை உருவாக்குனது நான் தான். உன்னை தாயின் கற்பத்தில் உண்டாக்குனது எல்லாம் நான் தான். அதனால் என்னுடைய வார்த்தை கேட்டு நீ இந்த குறி சொல்கிறவங்க என்ன சொல்கிறதுக்கு பெரிய அறிவாளி இவங்க பேச்செல்லாம் கேட்காம என்னுடைய ஊழியக்காரர்களோட வார்த்தை மூலமாக என்னை பற்றி என் ஊழியக்காரங்க சொல்கிற அந்த சுவிசேஷத்தை அந்த வார்த்தை கேட்டு என்ன அறிந்து என்னை பற்றி கொண்டு நானே உனக்கு தேவன், என் எல்லாமே உனக்கு தேவன் இருக்கக்கூடாது, நானே உன்னை ரட்சிக்கிறவர், நான் உன்னை ரட்சித்து மீட்டெடுப்பேன், நான் உன் அக்கிரம பாவத்தை எல்லாம் மன்னிச்சு நான் உன்னை தேடி வந்து என் பிள்ளையா உன்னை நான் எனக்கு சாட்சியா வாழ வைப்பேன் அப்படின்னு தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனைக்குரிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் இந்த நல்ல சத்தியை தெரிந்து இந்த நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இவரையே இந்த நல்ல கர்த்தரையே தெய்வமாக அறிந்து சத்தியத்தின்படி அறிந்து நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். அவரே கனப்படுத்துறீங்க, மகிமைப்படுத்துகிறீங்க. ஆமென். அவரே உங்களை ரட்சிப்பார், நிச்சயம் ரட்சிப்பார். அவருக்கு காது இருக்குது, அவருக்கு கேட்பார், அவர் உயிரோடு இருக்கிறாரு. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விடுவிப்பார். கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க? அப்படி மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நாம் தேவனுடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள். இன்றைக்கி நீங்கள் இந்த நல்ல இயேசுவை அறிந்து அவரே கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து இன்றைக்கி அவருடைய பிள்ளையாக அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவரே உங்கள் இரட்சகராக, அவரே நம்பிக்கையாக, அவரே உங்களை விடுவிக்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுக்கு கண்மலையாக, நல்ல ஒரு இரட்சகராக, மீட்பராக நினச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா? நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்கள். அவர் ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கு நம்ம தான் சாட்சி. இன்னும் தேவன் உங்களை சாட்சியை நிறுத்துவார். நம் மனதார ஆசீர்வதிக்கும். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு நீங்களும் நான் தான் சாட்சி. வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பூமியின் உலகத்தை முடிவிருந்தும் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆமென். அப்படி நீங்கள் ஜீவனுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமென், ஜீவனுள்ள தேவன், அவரே இரட்சகர், அவரால் என்று இரட்சிப்பில்லை. ஆமென். தேவன் தான் மெய்யான தேவன், கர்த்தரே தேவன் என்று உலகத்துக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவிலிருந்தும், கஷ்டத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், வறுமையிலிருந்தும், நஷ்டத்திலிருந்தும், குடும்ப பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக அநேகருக்கு மத்தியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக வாழ வைப்பார்கள். நீங்கள் வாழ்வீர்கள். கரங்களை தட்டி இந்த நல்ல வார்த்தை எத்தனை பிரயோஜனமாக இருந்தது? மனதார ஆசீர்வதிக்கிறேன். இப்போ வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி தேவனை நீங்கள் ஒரு விதமாக அறிஞ்சு தேவனுடைய பிள்ளையாக கும்பிட்டு அவரை தொழுது கொண்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு நன்றி சொல்லுங்கள். வேதம் சொல்லுது, அவரை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு நாள் நீங்கள் ஐஸ்வர்யவான்களை இந்த பூமியிலே வாழ்வீர்கள். அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் நிறைவடைவீர்கள். நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். நிறைவான ஆவியானவர் உங்களை நிரப்பி குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி கொண்டு இருக்கிறார். காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். கம்யூனியன் எடுத்துருவோமா? அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைப்போம். என்னோடு கூட சேர்ந்து ஆமென். ஏசப்பா தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்துவிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். இதை புசித்து பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். யாவரும் புசித்து பானம் பண்ணுவோம். அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து இது புதிய உடன்படிக்கைக்கான உங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை இன்னைக்கு சுத்தமாக்கி இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், ஆசாரியர்கள் ஆக்கியிருக்கிறார், ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார், பரிசுத்தவான்கள் ஆக்கியிருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறார். ஆமென். அதனால் இந்த இரத்தம் நம்மை பாவங்கள கழுவி இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கைக்கான இரத்தமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையில்
நம்ம இணைத்திருக்கிறது. நாம் புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாக இருக்கிறோம், புதிய உடன்படிக்கை ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஆமென். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தேவனுடைய சாட்சிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நினைவு கூறும்படியாக அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நினைத்து நாம் பானம் பண்ணுவோம். ஓகே. இந்த இயேசப்பா சொன்னாங்க, இது அவருடைய சரீரம் மெய்யான உணவாக இருக்கிறது என்று சொன்னார். இதை புசித்து பானும்போது இந்த பூமியிலே பிழைத்திருப்பான், என்னை புசிக்கிறவன் இந்த பூமியிலே பிழைத்திருப்பான் என்று சொன்னார். ஓகே, ஜீவனோடு இருப்பான் என்று சொன்னார். அப்படி அப்பாவுடைய சரீரத்தை ரத்தத்தை புசித்து பானம் என்ற நீங்களும் நானும் தீர்க்காயுசோட குறைகள் எல்லாம் நீங்கி சாட்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓகே, காட் பிளஸ் யூ. நான் மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகமாய் ஊழியத்தை தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பெருக பண்ணுவார்கள். உங்கள் குறைவில் இருந்தெல்லாம் உங்களை ரட்சிப்பார்கள். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நல்ல நாளிலும் நீங்கள் எந்த தேவையில் இருந்தாலும், எந்த குறைவில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவித்து கர்த்தரே தேவன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார். அவரால் என்று ரட்சிப்பில்லை, அவரே இரட்சகர் என்பதை நம் மூலமாய் தேவன் வெளியரங்கமாக்குவார். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. ஆமென். மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.